இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். 37ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகம், அதனுடைய 5ஆம் வசனம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம கிரகிக்க கூடாது அப்படின்னா நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சாதாரண காரியம் அல்ல, பெரிய காரியங்கள். காரியம் அல்ல, காரியங்கள். அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். நீங்க விசுவாசிங்க. நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா இது எப்படி நடந்தது, இது எப்படி கைகூடி வந்தது, எல்லாமே நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில இருந்தப்ப இது எப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமாய் மாறியது அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தா கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். அப்ப கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியம் நடக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் பேசுறார். கர்த்தருடைய சத்தம் அங்க வருது. மரித்து 4 நாட்கள் கழித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலையில லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. வெளியே வந்துட்டார். அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கிறத கேள்விப்பட்டு லாசரு உயிரோட வந்துட்டானா. அவன் செத்து போனது எங்களுக்கு தெரியும், அவன் அடக்கம் பண்ணப்பட்டது எங்களுக்கு தெரியும், அவங்க அக்காமார்கள்லாம் அழுது புலம்புனதை எங்க கண்ணால நாங்க பார்த்தோம். இன்னைக்கு லாசரு உயிரோட இருக்கானா. எப்படி? அதான் ஆச்சரியமான விதமாக தேவன் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அப்போ தேவனுடைய சத்தம் வெளிப்பட்ட போது பாருங்க, மரணம் லாசருவை விழுங்க முடியல. படகு கடல்ல தவிச்சிட்டு இருக்கு. நாங்க சாக போறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு சீசர்கள் 12 பேரும் தங்களுடைய அனுபவம் தோத்து போய் தங்களுடைய தைரியத்தை இழந்து அந்த கடல்ல தொழில் செஞ்சவங்க கூட இனிமே நம்ம செத்து போயிரும் சொல்லி பயந்துதான் அவரை எழுப்புறாங்க. எழுந்த தேவன் இறையாதே அமைதலாருன்னு பேசுறார். சத்தம் அப்படியே சைலண்ட். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு பார்த்த உடனே அவங்களுக்குலாம் ஒண்ணுமே விளங்கலைங்க. இதை போலதான் இன்னைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்றாரு. உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரிவினை இருக்கு பாத்தீங்களா, பிரச்சனை. உங்க பிள்ளை வாழ்க்கையில இருக்கிற அந்த பாதிப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு பேசுவார். இனிமே சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இனிமே சமாதானத்திற்கு வழியே இல்லை, இனிமே இவர்கள் சந்தோஷமா இருப்பதை என்னால பார்க்கவே முடியாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுல ஒரு அற்புதம். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது, அவ்வளவுதான். இதை குணமாக்க முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க. இருக்கலாம், அந்த ரிப்போர்ட் உண்மையா இருக்கலாம், ஆனா உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் இன்னைக்கு வந்தது அப்படின்னா இன்னைக்கு சுகம், இன்னைக்கு ஒரு அற்புதம். படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே 38 ஆண்டு காலம் கை கால் செயல்படாத ஒரு மனுஷன் எலும்பு நரம்பு பெல்லனடைந்து எழுந்து நடந்தது போல இன்னைக்கு இயேசு உங்களுடைய இயலாமையில, உங்களுடைய முடியாத சூழ்நிலையில, இனி அவ்வளவுதான் சொல்லி முடங்கி போயிருக்கிற உங்களை பார்த்து அவர் ஒரு வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தை கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும். அடைக்கப்பட்ட கர்ப்பங்களை அவருடைய வார்த்தை திறக்கும். முன்னேற முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகளை அவருடைய வார்த்தைகள் உடை தெரியும். தீர்க்க முடியாத நோய்களை அவருடைய வார்த்தை, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அழிவுக்கு விலக்கி அவர்களை குணமாக்குகிறார். வியாதி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை விட்டு நீங்கும். தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற ஒரு காரியம் அது கிரகிக்க முடியாததான். பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம், உங்களுடைய குடும்ப சூழல்களிலே ஒரு மாற்றம், எல்லாத்தையும் இந்த வார்த்தை தரும்போது நீ யோசிச்சு பார்ப்பீங்க. அழிஞ்சிரும் நினைச்சேன், முடிஞ்சிரும் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு நான் பிழைச்சிருக்கேன், இன்னைக்கு நான் சுகமா இருக்கேன், இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கேன், இன்னைக்கு நான் உயர்த்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதை உங்களால விளங்கி கொள்ள முடியாததா இருக்கும், புரிந்து கொள்ள முடியாததா இருக்கும். இந்த பெரிய தேவனை விசுவாசியுங்கள். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு இன்று செய்வார். தேவனே, யாரெல்லாம் உங்களை நம்புறாங்களோ அவங்க வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.